வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமைக்க போகிறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் சூப்பராக இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மட்டன் செய்ய போகிறோம். நம்ம மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். மட்டன் மட்டும் இல்லை, இன்னும் வெரைட்டி சமையலும் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பு வர வரைக்கும், சூப்பு வர்ற மாதிரி நம்ம ஒரு 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். முதல் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லையும் என்னென்ன சமையல், வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூனு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு எடுத்துருக்கேன் நான். நம்ம கையில் அளந்து போட்டால் தாங்க அளவு தெரியும் நமக்கு. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும்னு சொல்லி நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் பக்கம் வரட்டும். பாருங்கள், ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரம் வச்சுருவோம். இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் பார்க்கலாமா? குக்கரு ஆவி போச்சான்னு பார்த்து குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பக்குவமாக நமக்கு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 4 மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அடுத்தது அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, எல்லாமே மராத்தி மொக்கு எல்லாம் நம்ம வானலில் சேர்த்துக்கலாங்க ட்ரையாக. அடுத்து 1 ஸ்பூனு மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா நம்ம அப்படியே ட்ரையாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு தனியாக சேர்த்துக்கிறேங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் பக்கம் இருக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல தீஞ்சு போயிடக்கூடாது. நல்லா கமன்னு வாசனை வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் தடற்புடல விறுவிறுப்பாக நல்ல ஒரு சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா கொஞ்சமாக மீடியம் சைஸில் மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இந்த போது இதை அப்படியே நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இதை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா கொஞ்சமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டுமே போதும். இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சூப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே வதக்கி விடுவோம். நல்லா தீஞ்சு போயிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுக்காவாக பண்ண போகிறோம். எப்போதும் எங்கள் வீட்டில் குழம்பா வச்சா தேவட்டைன்னு பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சுக்காவாக பண்ணோம்னாக்கா பசங்க சாப்பிடுவாங்க. நான் மட்டன் அதிகமாக அடிக்கடி எடுக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் மட்டன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி
வந்து 1.5 மாதம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மட்டன் எடுத்துக்கிறோம். இப்போ தான் சிக்கன் மீன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு மட்டன் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி பையனை சொல்லியிருந்தேன், அதனால் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இங்கே தான் நம்ம ஏரியாவில் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏரியாவில் தான் நம்ம மட்டன் எடுத்துன்னு இருக்கோங்க. பரவாயில்ல, இங்கேயும் கறி பரவாயில்ல மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம மட்டன் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா அதை நம்ம அந்த மசாலாலாம் நல்லா இந்த மட்டனில் சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா மட்டனில் மசாலாலாம் சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம சூப்பு தனியாக ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா குழம்பா மாறிடும். இது ஒரு 2 கரண்டி சேர்த்தா போதும். இது அப்படியே நல்லா சுண்டி வர மாதிரி அதில் நல்லா நம்ம கிளறி விடலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சூப்பில் சேர்த்துருப்போம், இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா சிக்கன் வந்து மட்டனை வந்து நல்லா கிளறி விடணுங்க. ரொம்ப அடி பிடிச்சிடவும் கூடாது. நல்லா சுக்காவாக வர மாதிரி நம்ம நல்லா பரட்டி விடணும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நமக்கு ட்ரை ஆகி நல்லா சுக்காவாக ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலாவை போட்டுக்கலாம். அப்படியே வேணுங்கிற அளவுக்கு மெது கொஞ்சமாக தூவிக்கலாங்க. போதும், ஏன்னா ரொம்ப வந்து மசாலா வாசனை வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கு நல்லா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. நல்லா பரட்டும் போது அவ்வளோ கமகமான வாசனை செமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் சாப்பிடாத பசங்க, மட்டன் சாப்பிடாத பசங்க நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மட்டன் வந்து சவுட்டான்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா காலி ஆகிடுங்க. ஓகே, மட்டன் சரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து சூப்பு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 பல்லு இருக்கும். ஓகே, அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இப்போ அடுத்து நம்ம தக்காளி, அந்த ரசத்துக்கு தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி நல்லா கூழாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். ரசத்துக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது நம்ம ரசத்துக்கு நுணுக்கிட்டு வந்தோம்ல, அதை அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து கொஞ்சமாக அப்படியே வதக்கி விட்டுடுவோம். நல்லா தீஞ்சி போகாமல் வதக்கி விட்டுணுங்க. இப்போ நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிடுவோம். நம்ம புளி எதுவும் சேர்க்கலை, தக்காளி பழமே நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ நம்ம மட்டன் சூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அந்த சூப்பை நம்ம ரசத்தோடு சேர்த்துடலாம். நல்லா செமையாக இருக்குங்க இந்த ரசம். நல்லா ஊற்றி குடிச்சிருவாங்க. அப்படியே சாப்பாட்டில் சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிருவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் சூப்பு ரசம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா நமக்கு ரசம் பொங்கி வர வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ரசம் கொஞ்சமாக கொதிச்சு வரணும். இந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி தட்டு தேடுறேன், கிடச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ரசம் கொதிச்சு வந்துச்சேன் பார்ப்போமா. சூப்பராக அப்படியே நமக்கு பொங்கி வருது மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்து பதமாக நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை. அவ்வளோதான், போதும். நல்லா சூப்பரான கமகமான மட்டன் சூப்பு ரசம் ரெடி. இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோமா. இப்போ அடுத்தது நம்ம சிக்கனு கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு முதல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம்.
கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணுங்க. கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்துக்குவோம். இது அப்படியே நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, அடுத்தது 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கிரேவிக்கு இது போல நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம அதை அரைச்சி நம்ம சேர்க்கும் போது நல்லா சூப்பரா இருக்குங்க கிரேவி. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்ல மாற்றி அதை நம்ம ஆற வைக்க போறோம். அப்படி பேன் காத்துல ஆற வச்சிருவோங்க. அடுத்தது கடாயில இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பொடியா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் பொடியா, அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர மாதிரி கிளறி விடுவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காம நல்லா வதங்கி வர மாதிரி நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூட 2 பழம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா, அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம். நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா நல்லா இருக்குங்க. மற்ற நம்ம சிக்கன் 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம், அதை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் சிக்கன் எல்லாம் நல்லா வதக்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். வதங்கி வரணும் நல்லா. இப்போ ஒரு தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. தண்ணி விட்டு அது கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்க, சிக்கனை கொஞ்சமா தண்ணி சுண்டிருந்துச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சதை பேஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டோம். அந்த மசாலாவையும் நம்ம சிக்கனோட சேர்த்தாச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாம் நம்ம சிக்கன்ல சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இது கூட நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி வச்சு தண்ணி சேர்த்துக்க போறோம். இப்போ கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருவோம். நல்லா மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்து பச்சை வாசனை போய் நல்லா நமக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடுவோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை அலசி வச்ச தண்ணி இருக்கு, அது தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம். அதிக தண்ணி சேர்த்தோம்னா குழம்பா மாறிடும். அதனால இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிக்கன் கரெக்டாக பதமாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தட்டை போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகி வந்து பார்க்கலாமா? பாருங்க, தண்ணியில சுண்டி நல்லா கிரேவி நமக்கு சூப்பரா ரெடி ஆகி வந்துச்சு. நல்லா சிக்கன் எல்லாம் வெந்து நல்ல பதமா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே தூவி நல்லா கிளறி விட்டுடலாங்க. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு சிக்கனுக்கு மசாலா. நல்லா சூப்பரா கம கமன்னு வாசனையா இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் சுக்கா, அடுத்தது செட்டிநாடு சிக்கன் கிரேவி
சூப்பரா ரெடியாகி வந்துச்சு பாருங்க. பாருங்க, செட்டிநாடு மட்டன் சுக்கா செமையா வாசனையா கமகமன்னு நம்ம வீட்டில் இன்னைக்கு மட்டன் சுக்காவும், அடுத்தது சிக்கன் கிரேவி. நல்லா எம்மியா இன்னைக்கு ஸ்பைசியா சிக்கன் கிரேவி. நல்லா இன்னைக்கு நல்ல ஒரு சமையலுங்க. நல்ல சூப்பரான சமையல் இன்னைக்கு. செட்டிநாடு சிக்கன் கிரேவி. அடுத்து ரசம். நல்ல மட்டன் ரசம், மட்டன் சூப் ரசம். இன்னைக்கு சூப்பரான சமையல். இன்னைக்கு உங்க வீட்ல என்னன்னு இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல இன்னைக்கு இதுதான் சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். சூப்பரான மட்டன் சூப்ல ரசம் வச்சாச்சு.